திரு பொங்கலூர் மணிகண்டன், பெரிய மாசா பார்க்குறீங்களா? இதே இப்போ எதிர்க்கட்சி தலைவருடைய பிரச்சாரம், இந்த பிரச்சாரம் எப்படி ஒப்பிடுவீங்க? இல்லைங்க, அதிமுகவை பொறுத்தவரையில அந்த வலுவான ஒரு அடித்தளம் உள்ள அமைப்பு. எனவே அவர்களுடைய பிரச்சாரம் என்பது கட்டுக்கோப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ குறிப்பாக திரு விஜய் அவர்களுக்கு இடையூறை நிச்சயமாக திமுக அரசு செய்வது என்பதை மறுக்க முடியாது. விஜய்க்கு மட்டும் இல்லைங்க, அதிமுகவுக்கு குறிப்பாக கரூர் மாவட்டத்துல திரு செந்தில் பாலாஜி மூலமாக திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் ஏற்பாடு செய்கிற எல்லா ஏற்பாடுகளையும் தடுக்கின்ற முயற்சியில திமுக அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. விஜய் தரப்புல, தாவேகா தரப்புல பேசுறவங்க என்ன சொல்றாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட இல்லாத நெருக்கடியே எங்களுக்கு கொடுக்கறாங்க, அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடிய இசைவு கூட எங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்கிறாங்க. இல்ல, அதிமுகவுக்கு நெருக்கடி உண்டுங்க. அதிமுக அதே நெருக்கடி தொடர்ந்து தர்றாங்க. அதையும் மீறித்தான் நீங்க கரூர நீதிமன்றம் சென்றுதான் சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குங்க. பொதுவா திமுக ஒரு அச்சம் உருவாயிடுதுங்க. 26 ஆட்சிக்கு வரப்போறது இல்ல. எதிர்கட்சியோட பிரச்சாரம் முழுவதுமே மக்களை நோக்கி செல்லுங்க. மக்கள் இப்போ அதிமுக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அப்போ இதன் பொருட்டு மிகப்பெரிய பயத்துல திமுக ஆட்சி எப்படியாவது இந்த எதிர்கட்சியுடைய பிரச்சாரம் அழைக்க முடிகிறது. நிச்சயமாக மக்கள் பார்த்து வர்றாங்க. அது உரிய பதிலே அவங்க அளிப்பாங்க. அவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறத பார்க்கும்போது இது தமிழ்நாடு களம் அப்படிங்கிறது திமுக வெர்சஸ் தாவேகா தான் அப்படிங்கிறாரு. ஆனா அவர் ஒரு சப்ளிமலா பார்க்கும்போது அவர் அதிமுக வாக்குகளை குறி வைக்கிறாருன்னு தெரியுது. இப்போ நான் மீனவ நண்பன் இல்லையா அப்படிங்கிறார். அந்த வாசகம் அப்படிங்கிறது உடனே சொல்லும்போது நமக்கு நினைவுக்கு வருவது எம்ஜிஆர். ஸோ இது அதிமுக வாக்குகளை தான் அவர் குறி வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை அல்ல. அது பிரதானமாக குறி வைக்கிறார்ல, அதுக்கு சேதாரம் பண்ண நினைக்கிறார், அங்கேருந்து கணிசமா எடுக்க நினைக்கிறார் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் எப்படி பாக்குறீங்க? நீங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை யார் பயன்படுத்தலைங்க? சென்னை எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர், வெள்ளை எம்ஜிஆர், எத்தனையோ எம்ஜிஆர் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அதிமுக அவர் தொடங்கி இயக்கங்க. அந்த இயக்கத்தை சிதைத்து விட்டு வேற இயக்கத்துக்கு செல்ல வச்சு அதிமுக கண்டலாக விரும்ப மாட்டாங்க. அது அவருடைய விருப்பமா இருக்கலாங்க. ஆனால் திரு விஜய் பொறுத்தவரையில் அவர் ஒரு பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் ஒரு அனுபவ குறைவாக தெரியுதுங்க. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக 53 ஆட்சி செய்த இயக்கம், நீண்ட அனுபவம் கொண்ட தலைவர்கள் இருக்காங்க. திரு விஜய் அவர்களுக்கு ஒரு விருப்பம், அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முனைகிறார். அது நிச்சயமாக தொண்டர்களோ நிர்வாகிகளோ யாரும் போக மாட்டாங்க. விஜயனுடைய அரசியல் என்பது எப்படிங்கிற போக போக காலம் நமக்கு உணர்த்துங்க. நன்றிங்க திரு பொங்கலூர் மணிகண்டன். தேங்க்யூ வெரி மச். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.